வெல்கம் ஃப்ரம் சவுத் வேர்ல்டு சேனல். நம்ம பொதுவாக விமானத்தில் போதைப் பொருள்லேருந்து தங்க வரைக்கும் கடத்துறங்கிற பேரில் தலையில் மாட்டுற விக்கில் இருந்து காலில் மாட்டுற ஷூ வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அப்பவும் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. அதே மாதிரி இந்த பழத்தை எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. அப்படின்னா என்ன பழமாக இருக்கும் தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. குறிப்பாக இது பழம்னு சொன்னாலே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் கோடீஸ்வரன் ஆகணும், ஆடி கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரிக்கு 20,000 எடுத்துகிட்டு போனாலே கோடீஸ்வரர் ஆகிடலாம். அப்படின்னா 1 கோடி எடுத்துகிட்டு போனால் அந்த கண்ட்ரியை வாங்கிடலாம் போல. நித்யானந்தா கைலாச கண்ட்ரியை வாங்கினதுக்கு இந்த கண்ட்ரியை வாங்கியிருக்கலாம். ரொம்ப சீப்பா இருந்திருக்கும். நம்ம எல்லாரும் பணத்தை பார்த்த உடனே நம்ம கண்ணு முன்னாடி வரது நம்ம காந்தி தாத்தா தான். பணத்துல எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது சின்னதா தான் இருக்கும். ஆனா காந்தி தாத்தா உருவம் தான் பெருசா நோட்டு ஃபுல்லா இருக்கும். நோட்டுல இருக்கிற போட்டோ சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வச்சாங்க. அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நோட்டுல யாரோட போட்டோ இருந்துச்சுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம டிவில நேரில் படத்துல எல்லாம் ஏர் கோஸ்டரை பார்த்திருப்போம். நல்லா கலரா அழகா ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஏர் கோஸ்டரா ஆகணுங்கிற கனவு கூட இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு மாச சேலரி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம பொதுவா விமானத்துல போதைப் பொருள், வெப்பன்ஸ், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போக அனுமதி இல்ல. இந்த பழத்தையும் எடுத்துட்டு போக அனுமதி இல்ல. தேங்காவை பிளைட்ல எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா அது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்னு எடுத்துட்டு போக தடை விதிச்சிருக்காங்க. தேங்காவை ஏன் பழம்னு சொன்னா கவுண்டமணிக்கிட்ட செந்தில் கேட்டு கூட இதுக்கு விட தெரியல. நீங்களாச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்காவுக்கு முன்னாடி என்னன்னு. நம்ம லாட்டரி டிக்கெட்ல இருந்து ட்ரீம் 11 வரைக்கும் 1 கோடி விழும்னு பாத்துக்கிட்டு இருப்போம். நம்ம லைஃப் லாங் சம்பாதிச்சாலும் 1 கோடியை பார்க்கவே முடியாது. ஆனா நீங்க கோடீஸ்வரராக அதிர்ஷ்டம் தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை. இந்திய காசுக்கு வெறும் 20,000 ரூபாய் ஈரானுக்கு எடுத்துட்டு போனா நீங்க கோடீஸ்வரராகிடலாம். ஈரான் எண்ணெய் வளம் அதிகம் உள்ள நாடா இருந்தாலும் அமெரிக்கா அது மேல பல பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. இதனால ஈரான் கரன்சி ரொம்ப மதிப்பு குறைஞ்சி இருக்கு. இந்தியாவோட 1 ரூபாயோட மதிப்பு ஈரானிய ரியாலுக்கு 505 ரியாலா இருக்கும். 50,000 நம்ம கிட்ட இருந்தா ஈரான்ல 2.5 கோடி ரியாலா கிடைக்கும். 20,000 இருந்தா 1 கோடி கிடைக்கும். அப்படின்னா இங்க சம்பாரிச்சு அங்க செட்டில் ஆகிடலாம் போல. போன வருஷம் அடிச்ச வெயிலுக்கு மூஞ்சி ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆனா இந்த வருஷம் அடிக்கிற வெயிலுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மாதிரி மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது. ஆனா நம்ம இந்தியாவுல ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் முன்னாடியே வெயில் கொளுத்து மாநிலம் எதுன்னு தெரியுமா? அதாவது சூரியன் முதல்ல உதிக்கும் மாநிலம் எதுன்னு தெரியுமா? அருணாச்சல பிரதேசத்துல அஞ்சாவ் மாவட்டத்துல இருக்கிற டோங்கிற கிராமத்துல தான் முதல்ல சூரியன் உதிக்குது. அந்த ஊரை இந்தியாவோட ஜப்பான்னு சொல்றாங்க. இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அது அஞ்சோவில் ஆறு மற்றும் மலைகளால சூழப்பட்ட கிராமம். சீனாவுக்கும் மியான்மருக்கும் இடையே தான் இது அமைஞ்சிருக்கு. இதனாலேயே இது சுற்றுலா பயணிகளுக்கு இடையே பிரபலமா இருக்கு. இங்க போனீங்கன்னா இந்தியாவிலேயே சூரியனை முதல்ல பார்த்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். நாம டெய்லியும் பயன்படுத்துற கரன்சி நோட்டுக்கு மதிப்பு மட்டும் இல்ல, வரலாறும் இருக்கு. ஒவ்வொரு நாட்டோட கரன்சிலையும் அந்த நாட்டுக்காக போராடிய பிரபலங்களோட போட்டோவை வச்சிருக்காங்க. ஆனா காந்தி தாத்தா போட்டோ இல்லாத கரன்சி நோட்டுகளை எல்லாம் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்ததை நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ரூபாய் நோட்ல காந்தி தாத்தா படம் வச்சிருக்காங்க. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை நவம்பர் 30, 1917 அச்சிடப்பட்டிருக்காங்க. அப்போ அதுல 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவம் இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில இருந்தப்ப முதல் ரூபாய் நோட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி 1935 உருவாக்குனாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்திய ரிசர்வ் வங்கி பிரிட்டனின் மன்னரோட ஜார்ஜ் படத்தையும் இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களின் முத்திரைகளையும் பதித்து வந்திருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவம் பொறித்த கரன்சி நோட்டுகளை எல்லாம் ரத்து செஞ்சிருக்காங்க. இவருக்கு பதிலா அசோக தூண் கொண்ட குறிப்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம உலகத்துல நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும், எப்படியாச்சும் படிச்சு பைலட் ஆகணும், இல்லனா ஏர் கோஸ்டர் ஆகணும்னு. ஆனா அதுக்கு என்ன படிக்கணும், எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கணும், அதோட சேலரி எவ்வளவுங்கிறதெல்லாம் தெரியாதனாலேயே அதெல்லாம் கனவா போயிடுது. ஏதாச்சும் ஒரு பாடத்துல பட்டம் பெற்றிருந்தாலே விமான பணிப்பெண் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 12th குறைஞ்சது 55% எடுத்திருக்கணும். தாய்மொழி இங்கிலீஷ் சரளமா பேச தெரிஞ்சிருக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா வெளிநாட்டு மொழிகள் பேச தெரிஞ்சிருந்தா ஜாப் ஈஸியா கிடைச்சிடும். 5.5 அடி உயரமாச்சும் இருக்கணும். உடல் 55 கிலோல இருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்கணும். ஜனவரி 21, 2024 வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் ஏர் ஹோஸ்டர் பணிபுரிவோரின் சம்பளம் மாசத்துக்கு 40,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கறாங்க. இந்தியாவில் விமான பணிப்பெண்ணின் சம்பளம் 1,16,000 இருக்கு. பிளைட்ல எப்படி ஏர் ஹோஸ்டர் இருக்கிற மாதிரி ட்ரெயின்லயும் இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பத்தி நினைச்சு பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.